ஹலோ, வலிக்கணும்மா? என்ன பண்ணுறீங்க? ஹாய். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, இன்னைக்கு நான் பசும்பால் கிடைச்சது நேற்று ஈவினிங். அந்த பசும்பாலில் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டேன். இந்த பாருங்க, சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி வச்சிருக்கேன். பசும்பால் கிடைச்சிச்சு, ஆனால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதெல்லாம் டீ போட போகிறேன். டீக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன ஊற்றாங்க? பசும்பால் தண்ணியாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். பசும்பால் பாக்கெட் பால் ருசி இருக்காது. பசும்பால் நல்லதா பாக்கெட் பால் நல்லதா? பசும்பால் தான் நல்லது. பாக்கெட் பால் கிடைக்காத பட்சத்துக்கு தான் வாங்குறது. பசும்பால் தான் நல்லது. அது நல்ல ருசியாக இருக்குது. டீ காஃபி எல்லாமே பசும்பால் இருந்துச்சுன்னா. மாவு ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. மாவு ஆட்டணும் அன்னைக்கு. பழையபடி டியூட்டி ஆரம்பிச்சிருச்சு. பொங்கல் கழிச்சு மாவு அரைக்கணும். நாளைக்கு ஊருக்கு போகிறதுக்காக வேண்டிட்டு இன்னைக்கு தோசைக்கு போட்டிருக்கேன், இட்லிக்கு போடாமல். இட்லின்னா நாளைக்கு ஊற்றணும். இதுல தோசைன்னா மாவை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு போனால் கூட வந்து ஊற்றிக்கலாம். அதனால தோசைக்கு தான் போட்டிருக்கேன். 2 அளவுக்கு பச்சரிசி, 2 அளவுக்கு உளுந்து, இல்லை 2 அளவுக்கு பச்சரிசி, 2 அளவுக்கு புழுங்கரிசி, ஒரு 1/2 டம்ளர் உளுந்து போட்டு ஆட்டலாம்ட்டு ஊற வச்சுருக்கேன். தோசைக்குன்னா தனியாக ஆட்டணும், இல்லை இட்லிக்குன்னா தனியாக ஆட்டணும். உளுந்து இதுவும் தோசைக்குன்னா ஒட்டுக்கு போட்டு ஆட்டிடலாம். சரி, டீ போய் குடிச்சிட்டு வருவோமா? அந்த டீ ஒட்டிக்கிட்டு இங்கே பாருங்க காய்ஸ், விளக்கேற்றியாச்சு சாமிக்கு. 5 ஏற்றிட்டேன். பல்ல விளக்கிட்டு அது மாதிரி ஈவினிங் 5:45 விளக்கித்திடுவேன். ஈவினிங் ஏற்றுறதுக்குள்ளே குளிச்சிடுவேன். மதியம் சாப்பாட்டுக்கே குளிச்சிடுவேன். எப்போ இந்த டீ பார்த்தியா, சூப்பராக இருக்கு. அதுனா வெள்ளையா இருக்கும்ல டீ. அந்த பாரு, பசும்பால் தான் நல்லது. இந்த உனக்கு டீ. சரி, நீ அப்புறம் டிஃபன் பண்ணையில பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காய்ஸ், இங்கே பாருங்கள், நாங்கள் புதுசாக வச்சோம் இல்லையா செடி, அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக ஒரு பக்கெட்டில் அப்புறம் ஒரு கப்பு ஒன்று 2லையும் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் மல்லிகைப்பூ செடி வந்து மொத்தமாக ஒரு 5-6 செடி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இது 2வது செடி. அப்புறம் அந்த மல்லிகைப்பூவில் கிளையாக வரும் இல்லையா, அந்த கிளையெல்லாம் எடுத்து தனித்தனியாக நட்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நட்டு வச்சுருக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். இந்த நட்டு வச்சதில் ஒரு 2-3 கன்று வந்து துளுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மீதி ஒரு 5-6 கன்று வந்து மொத்தம் 6-7 வச்சோம். அதில் மீதி இருக்கிறது வந்து துளுக்கிறதுக்காக தான் இப்போ தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். அப்புறம் நாங்கள் வந்து இந்த கொய்யாக்காய் கன்று அங்கிட்ட ஆப்போசிட் சைடில் இருந்துச்சு. அந்த கொய்யாக்காய் கன்றை வந்து நட்டு அப்படியே வேரோடு இருக்குது பார்த்தீங்களா, வேரோடையே பிடுங்கி கொண்டாந்து இந்த சைடில் நான் இப்போ தண்ணி ஊற்றுறேன் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அதுதான் கொய்யாக்காய் கன்று. அதுக்கு பக்கத்தில் வச்சிடணும். அப்புறம் 2 மல்லிகைப்பூ கன்று, இந்த கிளைகள்லாம் உடச்சி வச்சோன்னு சொன்னோம் இல்லையா, அது மல்லிகைப்பூ ஒரிஜினல் செடி. அங்கே வேரோட 2 மல்லிகைப்பூ செடி இருந்துச்சு. ஒன்று அடுக்கு மல்லி மாதிரி இருக்கும், ஒன்று வந்து சாதா மல்லி மாதிரி இருக்கும். நல்லா வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மல்லிகைப்பூ செடி. அதையும் நாங்கள் வந்து வேரோடு பிடுங்கி கொண்டாந்து தான் இங்கே நட்டோம். அதில் மல்லிகைப்பூ 2 இது வந்து பூத்து இருந்துச்சு. நாங்கள் பிடுங்கிட்டு வரையிலே 2 மல்லிகைப்பூ ஒரு செடியில் வந்து மொட்டு இருந்துச்சு. அது இப்போ மலர்ந்துருச்சு.
இப்போ அடுத்து அது துளுக்கிறதுக்காக தண்ணி ஊற்றிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலையும் சாயந்தரமும் 2 நேரமுமே தண்ணி ஊற்றிட்டுருக்கோம். அது துளுத்துறணும். பார்ப்போம் என்ன என்ன பண்ணுதுன்னு தெரியல. வேறு இடத்துலேருந்து பிடுங்கி நட்டால் என்ன ஆகும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அது துளுத்துருமான்னு தெரியல. அது டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நாங்கள் தண்ணி ஊற்றிட்டு ரொட்டீன் ஒர்க்கு தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்திங்களா பப்பாளி கன்று. இது வந்து நாங்கள் வச்சு ஒரு 7 வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ தான் காய் காய்க்க போகுது. அதில் இப்போ கொஞ்சம் காய் இருக்குது. அதை ஒரு நாள் காட்டுறேன் வீடியோவில். அதில் இப்போ ஒரு 12 காய் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காலையில் டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட பொங்கல், வெண்பொங்கல், பருப்பு பொங்கல். பருப்பு பொங்கல் சூப்பராக இருக்கும். பருப்பு பொங்கல். என்ன பருப்புமா? பாசிப்பருப்பு. இது வந்து தேங்காய் சட்னி. பாசிப்பருப்பு பொங்கல், தேங்காய் சட்னி. இதுதான் இப்போ இவ்வளோ நேரம் பண்ணேன். இந்த வீடியோ இல்லை, பச்சரிசியும் புழுங்கரிசியும் உளுந்தும் எல்லாம் சேர்த்து ஒரு வழியாக தோசைக்கு ஆட்டுறேன். இட்லிக்கு ஆட்டல, இது தோசைக்கு ஆட்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் ஒன்றா போட்டு ஒட்டுக்க போட்டு ஆட்டி நைட்டுக்கு ஊற்றிக்கலாம். இது தோசை. சாதம் வடிச்சாச்சு. இன்னைக்கு சாதம், பாசிப்பயிர் குழம்பு, அப்பளம், தக்காளி தூள். இப்போ புதுசாக போட்டது தக்காளி தூள், தயிர். இதுதான் இன்னைக்கு சமையல். வாங்க சாப்பிடலாம். ஈவினிங் டீ போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்கெட் பாருங்கள், 10 ரூபா. ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த பாக்கெட் பாருங்கள், ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. இதுவும் 10 ரூபா தான். காலையில் நாங்கள் வாங்கி போடுற பாலும் 10 ரூபா தான். டோலா ஃபுல் க்ரீம் மில்க். டோலா டிமாண்டாக இருக்கு. நீ சன்ரைஸ் காப்பி தூள் வாங்கிட்டு வந்துக்கலாம். வாங்கிட்டு வரலப்போ சரி, டீ தூளே போடுறேன். ஈவினிங் மட்டும் ஜீனி போட்டுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் நாட்டு சக்கரை, ஈவினிங் மட்டும் ஜீனி. ஏன்? காலையில் ஃப்ரெஷ்ஷாக நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இப்போ ஈவினிங் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா ஜீனி வேறு ரேஷனில் வாங்குறது நிறைய வேஸ்ட்டாக போகுது. அதனால ஜீனியை இப்போ ஈவினிங் போட்டுக்கிறது. ஜீனி நிறைய இருந்தால் அந்த 2 கிலோ இன்னும் எவ்வளோ இருக்குது. அதனால் ஈவினிங் சர்க்கரையை போட்டுக்கிறது, ஜீனியை போட்டுக்கிறது. நாட்டு சக்கரை காலையில் நம்ம வெறும் வயிற்றோட கெளுத்திட்டு நாட்டு சக்கரை இப்போ சாப்பிட்டு வந்ததெல்லாம். அதனால் இது சக்கரை கோல்டு டீ தூள் புதுசா. சக்கரை கோல்டு டீ தூள் 1/4 கிலோ. 1/4 கிலோவா 100 தான் நினைக்கிறேன். 100 தான். 110 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். டீ தூள் எடுத்து வச்சேன். இந்த 3 ரோசஸ். இது 2 இதில் கொட்டி வைக்கணும். 2 சேர்ந்து கலந்து கொட்டி வைப்பேன் பாருங்க. ரோசஸ் கொட்டினா ஏன்னா விலை காஸ்ட்லியாக இருக்குன்ட்டு இது கொஞ்சம் ஏவிடி மட்டும் போட்டால் நல்லாவே இருக்காது. டீ கடைகள்லாம் ஏவிடி மட்டும் தானே. ஏவிடி மட்டும் தான் நல்லாவே இருக்காது. இது கொள்ளு பருப்பு, அதை தூக்கி போடணும். அங்கே டீ பொங்கிக்கிட்டு வந்து போல. இந்த அடுப்பை எப்படி மூடுறதுன்னே இதாகிடுது. நாளைக்கு காலைல டீ போட. எது நம்ம கோல்டு வின்னர் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கோல்டு வின்னர் எண்ணெய் 1 லிட்ரு இது வாங்கிக்குவேன். கடலெண்ணெய் சுத்தமான செக்கில் வாட்டின கடலெண்ணெய் 1 லிட்டர் வாங்கிக்குவேன். அது இவ்வளவு தான் இருக்குது, தீர்ந்துருச்சு. 1 லிட்டர் செக்கில் ஆட்டின எண்ணெய்
இல்லை இது செக்கில் ஆட்டின கடலெண்ணெய். இது வந்து கோல்டு வின்னர் 1/2 லிட்டர் வாங்கிக்குவேன். 2 மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த கிழங்கு வேக வச்சுருக்கேன், பொங்கலுக்கு வாங்கினது. பனங்கிழங்கு வேக வச்சேன். சாப்பிடலான்ட்டு, ஈவினிங் சாப்பிடலான்ட்டு. ஸ்நாக்ஸ். சரி, டீ ஏற்றுவா. டீ வடிக்கிட்டு இருக்கு. காலையில் மாவு ஆட்டினது காட்டில். டீக்கு கப்பு இல்லை, சாசன் கப்பு, சில்வர் டம்ளர். அதனால் நீங்கள் இனிமேல் சின்ன பிள்ளைய கல்யாணம் ஆனிச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்க. எங்களுக்கெல்லாம் இதுவே தாராளம். இருந்தாலும் எங்களுக்கு இதுதான் பெட்ரு. அதனால் கை பிடிச்சிக்கிட்டு குடிக்கலாம். அதில் சின்ன வயசு பிள்ளைய யூஸ் பண்ணலாம். நாங்கள்லாம் என்னது, நான் மாவாட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, மாவு தோசை மாவு ஆட்டி வச்சுருக்கேன். இங்கே பாரு, தோசை மாவு ஆட்டி வச்சேன். 2 உலக்கு பச்சரிசி, 2 உலக்கு புழுங்கரிசி, அரை உலக்கு உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஆட்டி வச்சேன். தோசைக்கு மட்டும். இந்த இட்லிக்கு வராது, தோசைக்கு மட்டும்தான். மாவு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும். இது 2 ஸ்டாண்ட் வச்சுருக்கீங்களா? இது ஒரு ஸ்டாண்டு, இது ஒரு ஸ்டாண்டு. இதெல்லாம் இதுதான் எடுக்கலை பொங்கலுக்கு. மிச்சம்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். எப்படி இருந்தாலும் அடுப்பு திட்டு இறங்கி போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெரிய கிச்சனாக இருந்தால் கூட பத்தாது இருக்குது நம்ம புழங்குறதுக்கு. எப்படி இருந்தாலும் அடுப்பு திட்டு ரொம்ப தொடச்சிட்டு திருப்பி அதிலே வைக்க வேண்டியது. அது இறங்கி போயிடுது. நானும் க்ளீன் பண்ணிட்டு எனக்கு அதிலே டயர்ட் ஆயிடும். இதை க்ளீன் பண்ணுறேன். வாங்க டீ சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிடுவோமா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போர்ட்டிகோவில் இருந்தால் காஃபி குடிக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன காஃபி குடிக்கிறீங்க? போர்ட்டிகோவில் இருந்தா நல்லா இருக்கும். இங்கே வெளியே வந்து உட்காந்துருந்தா பீஸ்ஃபுல்லாக அமைதியாக நல்லா இருக்கும். இங்கே கிராமம்தான் ஃப்ரெண்ட்ஸ், அமைதியாக நல்லா இருக்கும். அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க வாழ்க்கையை விட அமைதியாக இருந்து வாழ்கிற வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு ஓடிக்கிட்டே இருக்கதான் பிடிக்கும். எனக்கெல்லாம் அமைதியாக இருக்கிற வாழ்க்கை தான் பிடிக்கும். எங்கள் போர்ட்டிகோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வயசு பிள்ளைய வேணால் ஓடிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி ஏஜ் ஆனவங்க அமைதியாக ஒரு இடத்துல இருந்து சாப்பிட்டோமா இதுமா அப்படி தான் ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும்.